ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி கருப்பு கவுனி அரிசி வச்சு 10 நிமிஷத்தில் குக்கரில் ஒரு சூப்பரான கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி 1.25 டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணியுடைய கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கரில் நம்ம சமைக்க போகிறோம். எனக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கிடச்சிது. அதை குக்கரில் ஊற்றிட்டு அந்த அரிசியை ட்ரையாக அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பல்ஸ் மோடில் நல்லா பல்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கணும் அரிசி. இந்த மாதிரி 1-2 உடைச்ச மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1.25 டம்ளர் அரிசினா 3 மடங்கு தண்ணி சேர்த்தணும். அதனால் 3 டம்ளர் தண்ணி, அப்புறம் ஒரு 3/4 டம்ளர் சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் சமைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தேவைக்களவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விசில் தான் விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், அடி பிடிக்காமல் சூப்பராக குக் ஆகிருக்குல்ல. ஒரு விசில் தான் விடணும், ஏன்னா நம்ம உடச்சி போட்டதுனால ஒரு விசிலே போதுமானதாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட அப்படியே சாப்பாடு மாதிரி தட்டில் போட்டு நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நல்ல மோர் சேர்த்து கஞ்சி மாதிரியும் குடிச்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.